நம்முடைய வீட்டு வாசல் வரை முதலாளித்துவம் என்பது வந்துவிட்டது. இந்த முதலாளித்துவத்தினுடைய உள்ளார்ந்து இயங்கும் விதிகள், முதலாளித்துவம் எவ்வாறு இயங்குகிறது, அதனை எதிர்கொள்வது இன்றைய சமூகத்தில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பெருமளவுக்கு நாம் உழைப்பவர்களாகவும் ஒரு சிறு பகுதி முதலாளிகளாகவும் இருக்கின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் நாம் எல்லோருமே கூலிக்கு வேலை செய்யும் ஒரு பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் இன்றைய நிலைமை. நம்முடைய இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதனை மார்க்ஸ் எழுதியது. இதற்கான நேரம் செலவழித்து இதனை படிக்க முடிந்தால் அவர்களுக்கு இதனை படிக்க முடிகிறது. அதனை கொண்டு அந்த வெளிச்சத்தில் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்வுகளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த காரணத்தினால் அது எல்லோரும் படிக்க வேண்டிய. வணக்கம். வணக்கம். மே 5ஆம் தேதி கார்ல் மார்க்ஸினுடைய பிறந்த நாள். இப்போ நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தை சேர்ந்த என் பேர் மா சிவகுமார். என்னுடைய பெயர் பாக்கூர் ராஜன். நாங்கள் கார்ல் மார்க்ஸை பற்றி ஒரு செய்தியை பேசலாம் என்று இந்த காணொலியை முன்வைக்கிறோம். தொடர் என்ன கேள்வின்னா, கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனியில் பிறந்தவர். 150 ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்து அவர் லண்டனில் வாழ்ந்தார். அங்கே நிறைய ஆய்வுகள் செய்து புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் கார்ல் மார்க்ஸை பற்றி நம்ம ஏன் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா அவர் 150 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து வளர்ந்து இறந்திருக்கலாம், எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் எழுதிய பொழுது அவர் பிறந்த நாடான ஜெர்மனி. ஜெர்மனி என்ற நாடே இல்லை, ரஷ்யா தான். ரஷ்யாவிலேயே முதலாளித்துவம் என்பது காலூன்றவில்லை. முதலாளித்துவத்திற்கு முன்பு இருந்த சமூகங்கள் தான் அங்கே இருந்தன. நம்ம இந்தியாவிலும் அது போன்ற நிலப்பிரபுத்துவ சமூகங்கள் இருந்ததை நாம் அறிவோம். அது போன்ற சமூகங்கள் தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் அடிப்படையாக முதலாளித்துவம் என்பது ஆகிவிட்டது. நான் இருக்கின்ற அண்ணா நகரில் கத்திரிக்காய் வாங்கணும் அப்படின்னா கூட அது ஒன்று பிர்லாவோட கடையில் வாங்கணும், இல்லை ரிலையன்ஸோட கடையில் தான் வாங்கணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு வரை நீல்கிரிஸ் என்ற ஒரு கடை இருந்தது. அந்த நீல்கிரிஸ் என்ற கடையே ரிலையன்ஸ் அவர்கள் வாங்கிவிட்டார்கள். இதுதான் நிலைமை. ஸோ நம்முடைய வீட்டு வாசல் வரை முதலாளித்துவம் என்பது வந்துவிட்டது. இந்த முதலாளித்துவத்தினுடைய உள்ளார்ந்து இயங்கும் விதிகள், முதலாளித்துவம் எவ்வாறு இயங்குகிறது, அதனை எதிர்கொள்வது, பாட்டாளி வர்க்கம் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது. பாட்டாளி வர்க்கம் என்னும்போது அது வெறுமனே காக்கி அரை பேண்ட்டும் கையில் சம்மட்டியோடு உழைப்பவர்கள் மட்டுமல்ல. அவர்கள் அன்றிலிருந்தே அவர்கள் தெளிவாக கருத்தாலும் உழைப்பவர்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இன்றைய சமூகத்தில், அதுவும் குறிப்பாக இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் பெருமளவுக்கு நாம் உழைப்பவர்களாகவும் ஒரு சிறு பகுதி முதலாளிகளாகவும் இருக்கின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. நாம் சம்பளம் வாங்கலாம், சேலரி வாங்கலாம், C2C வாங்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் எல்லாம் உழைப்பவர்கள் என்ற வகைப்பாட்டுக்குள் வருபவர்கள் தான். நாம் இன்ஜினியரிங் பண்ணலாம், டிராயிங் போடலாம், ஐடியில் உட்காந்து கோடு எழுதலாம், இல்லை ஐடி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம். இது எல்லாமே முதலாளித்துவ நிறுவனங்களில் தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய உழைப்பு ஆற்றலை கூலிக்கு விற்பவர்கள் என்ற வகைப்பாட்டுக்குள் தான் நாம் அனைவருமே அடங்குவோம். நாம் நம்மை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொண்டிருக்கலாம். நம்மை தமிழர்கள் நினைத்து கொள்ளலாம், இந்தியர்கள் நினைத்து கொள்ளலாம், அதில் உண்மை இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நாம் எல்லோருமே கூலிக்கு வேலை செய்யும் ஒரு பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் இன்றைய நிலைமை. நம்முடைய இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதனை மார்க்ஸ் எழுதியது. அவர் எழுதிய காலத்தை காட்டிலும் இன்றைக்கு, அவர் எழுதிய நாட்டை காட்டிலும் தமிழகத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இன்றைய இளைஞர்கள், இன்றைய புதிய தலைமுறையினர் மார்க்ஸை ஆழ்ந்து கற்க வேண்டும் என்பது ஒரு தேவையாக மாறியுள்ளது. இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் சொன்னதிலிருந்து இந்த கூலி உழைப்பும் மூலதனமும் அப்படின்னு மார்க்ஸ் ஒரு உரை நிகழ்த்துறார். எப்போ? 1848. அங்கே ஜெர்மனியில் உள்ள அதாவது பிரசல்ஸில் உள்ள ஜெர்மன் தொழிலாளர்கள்ட்ட பேசுகிறார். ஆமாம், நீங்கள் எல்லாம் கூலி வேலை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் பட்டியல் போட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறதுக்காக இப்போ வேலை செய்கிறீங்க. அந்த நிறுவனம் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உங்கள்கிட்ட வேலை வாங்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவு என்ன? அவன் ஏன் வேலைக்கு வச்சிருக்கிறான்? ரெண்டு பேருக்கும் உள்ள உறவில் என்னென்ன மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது என்பதை ஒரு உரையாக நடத்தியதை இன்னைக்கு புத்தகம் கிடைக்குது. கூலி உழைப்பும் மூலதனமும் NCBHல வாங்கி நம்ம படிக்கலாம். இந்த முறை அன்னைக்கு ஐரோப்பாவில் இருந்த முறை இன்னைக்கு உலகம் முழுக்க பரவிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் எல்லோரும் அந்த வளையத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. அப்போ மார்க்ஸ் இந்த கூலி உழைப்பும் மூலதனமும் இப்போ மார்க்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற என்னென்ன அவர் ஆய்வு செஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு,
அல்லது வாழ்க்கையில் வேற என்ன செஞ்சிருக்காரு? அதான் அவருடைய இன்றைக்கு முன் வந்திருக்கக்கூடிய பல கேள்விகள் அன்றைக்கே வந்தவை தான். நம்மெல்லாம் எவ்வாறு கூலி தொழிலாளர்கள் என்று சொல்ல முடியும்? நான் வந்து ஐடி இன்ஜினியர், எம்டெக் படிச்சிருக்கிறேன், நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கீங்க, இப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் எல்லோரும் ஏன் கூலி தொழிலாளர்கள் என்பதற்கான அந்த வினாவிற்கான விடை என்பது அவருடைய காலத்தில் அவரால் கூறப்பட்டதாக இருக்கிறது. வெறுமனே கூலி உயர்வு போராட்டங்களின் மூலம் எவ்வாறு ஒரு மாறுபட்ட சமூகத்திற்கு, சோசலிசத்திற்கு செல்ல முடியும், அதெல்லாம் தேவையில்லை, இந்த போன்ற போராட்டங்கள் தேவையில்லை என்ற பேச்சு அன்றைக்கே இருந்திருக்கிறது. அதற்கு மார்க்ஸ் அளித்த பதில் என்பது அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அவர் தற்குறி, இவர் தற்குறி என்ற பேச்சுகள் எல்லாம் சகஜமாக பொதுவெளியில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதனை பார்க்கிறோம். இது போன்ற கூட்டங்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதனை வரலாறு கூறுகிறது. அதுபோன்ற ஒரு கூட்டத்தை எதிர்கொண்டு மார்க்ஸ் பேசியதும் எழுதியதும் 18ஆம் ப்ரூமர் என்ற புத்தகத்திலும், வேறு சில பிரெஞ்சு புரட்சி, பிரெஞ்சு அரசியல் குறித்து அவர் எழுதிய, அவருடைய சமகாலத்து அரசியலில் நடந்தது இது போன்றவை அன்றைக்கே நடந்திருக்கின்றன. அது குறித்து அவர் எழுதிய நூல்கள் இருக்கின்றன. அதனால் இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த நிலைமைகளுக்கு புரிந்து கொள்வதற்கு தேவையான ஒரு அடிப்படையான ஞானத்தை மார்க்சினுடைய நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மார்க்ஸோடு சேர்ந்து ஏங்கல்ஸுடைய நூல்களையும் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. கம்யூனிசத்தின் அடிப்படைகள் அல்லது கம்யூனிசத்தின் கோட்பாடுகள் என்பது குறித்து மார்க்சும் ஏங்கல்ஸ் எழுதிய அந்த புத்தகம் தான் மார்க்சும் ஏங்கல்ஸும் பிற்காலத்தில் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்ற நூலுக்கு அடிப்படையாக இருந்தது. அது இரண்டும் இன்றைக்கும் இன்றைய தமிழகத்து சூழலுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அதனை படிப்பது என்பது இந்த கால இளைஞர்களுக்கு தாங்கள் வாழும் உலகை புரிந்து கொள்வதற்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். இதில் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, மார்க்ஸ் தத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். கிரேக்க தத்துவத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து ஆய்வு செய்து, அதன் பிறகு அன்றைக்கி ஜெர்மனி தத்துவத்தில் ரொம்ப முன்னணியான நாடு. அப்போது ஹெகல், காண்ட் போன்ற தத்துவ அறிஞர்களுடைய எல்லாத்தையும் படித்து உள்வாங்கி அவர் இந்த சமூகத்தை ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வு செய்து வந்த நூல் தான் மூலதனம் நூல். மூலதனம் நூல் தமிழிலும் கிடைக்குது. 3 பாகங்கள், 5 புத்தகங்கள். இன்றைக்கி இப்போ தோழர்கள் அப்புறம் நானும் அதில் கலந்துக்கிறேன். கடந்த 15 ஆண்டுகளாக மூலதனம் நூலை வாசிப்பது என்று நூற்றுக்கணக்கான பேர் அந்த வாசிப்பில் ஈடுபட்டு வரோம். அது என்ன கொடுக்குது என்று எங்களுடைய அனுபவம் என்ன, இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற நிலைமைகள், தோழர் சொன்ன மாதிரி ஏன் நீல்கிரிஸை ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க, அல்லது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன போர் நடக்குது, இதெல்லாம் வெறும் செய்திகளாக பார்க்காம இதுக்கு பின்னாடி என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு 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 சிந்தனை போக்கையும் ஒரு பொருளாதார அடித்தளத்தையும் அந்த மூலதனம் நூல் கொடுக்குது. இது மார்க்ஸுடைய வாழ்நாள் சாதனை அல்லது மனிதகுலத்தின் சாதனைன்னு கூட சொல்லலாம். அதுக்கு நிகரான புத்தகம் முன்னும் எழுதப்படலை, இனிமேலும் இதுவரைக்கும் எழுதப்படலை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது ஏதோ புனித நூல் அப்படிங்கிறதுல இல்லை. ஒரு சிக்கலான ஒரு ஒரு பொருளாதாரம். உலகம் முழுக்க இன்னைக்கு 192 நாடுகள், லட்சக்கணக்கான நிறுவனங்கள், கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லோரும் அதில் இன்டராக்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி ஆய்வு செய்து புரிய வைப்பீங்க? இதை மார்க்ஸ் செஞ்சுருக்கிறார். எனவே அந்த மூலதனம் வாசிப்பில் நாங்கள் ஈடுபடுறோம். அதை பற்றி ஒரு 2 வாக்கியம் நீங்கள் சொல்லுங்கள். அது சிறிய அளவில் தான் ஆரம்பமானது. மூலதன நூலை யார் வேண்டுமானாலும் படித்துவிட முடியும் என்பதனை பலரும் நம்பவில்லை. ஆனால் எங்களுடைய அனுபவத்தில் மூலதனம் நூலை அதற்குண்டான சிறிது முயற்சிகளை செய்வதற்கும், அதற்கான நேரத்தையும் அதற்கான ஆற்றலையும் அதில் செலவிடுவதற்கு தயாராக இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த புத்தகத்தை படித்துவிட முடியும் என்பதனை நாம் நேரடியாக நம்முடைய அனுபவத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம். கோயம்புத்தூரில் ஒரு சிகை திருத்தம் நிபுணர் அதனை படிக்கின்றார். மறைமலை நகரில் தொழிற்சாலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் படிக்கின்றார்கள். கோவையில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் பாரில் அங்கே இருக்கக்கூடிய மதுபகத்தில் வேலை பார்க்கும் ஒருவர் அதனை படித்து அதனை விளக்குவதற்கு அவருக்கு முடிந்திருக்கிறது. இதை தவிர வேறு ஏராளமான ஐடி அரங்கத்தில் பணிபுரிபவர்கள், யூபிஎஸ்சிக்காக படித்து கொண்டிருப்பவர்கள், மருத்துவர்களாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், பொறியாளர்கள் என்று பலரும் பல்வேறு வகையான வாழ்க்கை கல்வி நிலையில் இருப்பவர்களும் இதற்கான நேரம் செலவழித்து இதனை படிக்க முடிந்தால் அவர்களுக்கு இதனை படிக்க முடிகிறது. அதனை கொண்டு அந்த வெளிச்சத்தில் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்வுகளை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது என்ற காரணத்தினால் அது எல்லோரும் படிக்க வேண்டிய, எளிதில் படிக்க முடியும் என்ற படிக்கக்கூடிய ஒரு நூல் என்பதனை நான் கூற வேண்டியிருக்கிறது.
நிச்சயமா தோழர். கடைசியா மார்க்ஸை பற்றி தெரிந்து கொள்வதற்கு 2-3 செய்தி மட்டும் சொல்லிடுறேன். மார்க்ஸ் பிறந்தார் என்ற ஒரு நூல் இருக்கு, ஹென்றி வோல்கவ் எழுதியது. அது NCBH வெளியீடாக கிடைக்குது, நீங்க வாங்கி படிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, மார்க்ஸை பற்றி நூல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மூலதனம் நூலினுடைய ஒரு புதிய மொழிபெயர்ப்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாயிருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்பு. இப்போ இது ஏதோ நம்ம தொடக்கத்தில் பேசின மாதிரி பழைய விஷயம் இல்லை, உலகம் முழுக்க அதில் ஆர்வத்தில் இருக்கு. இன்னொரு புத்தகம் மார்க்ஸுடைய வாழ்க்கையை பற்றி, அதுவும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு உள்ள வந்தது தான், லவ் அண்ட் கேபிட்டல் என்று மேரி கேப்ரியல் எழுதிய ஆங்கில புத்தகம். இப்போ இது போன்ற நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் மார்க்ஸை பற்றியும் மார்க்சியத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்குது. ஏன் கிடைக்குது என்பதுன்னா, மார்க்சியம் உலக வரலாற்றையே மாற்றி அமைச்சிருச்சு. 20ஆம் நூற்றாண்டில் சோவியத் ஒன்றியம், இன்றைக்கு சீனா, வியட்நாம், வடகொரியா, கியூபா, லாவோஸ் என்ற 5 நாடுகள் நாங்கள் மார்க்சிய வழியில் ஆட்சி செய்கிறோம். சீனாவுடைய சாதனையை நம்ம உலக அரங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே அவர்களுக்கு வழிகாட்டுவது மார்க்சியம் தான். அதை உருவாக்கியவர் மார்க்ஸ். எனவே நாம் எல்லோரும் மார்க்ஸை கற்க வேண்டி இருக்கிறது என்ற செய்தியை கூறி, இந்த மார்க்ஸ் பிறந்த நாளில் NCBH சார்பாக வாசகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி.